Hey foodies, வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டெலிஷியஸான காஃபி குக்கீஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஒரு காஃபி குக்கீஸ் செஞ்சு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அதை விட இது ரொம்பவே ஈஸியான வேர்ஷன்றதுனால இதையும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். உங்களுக்கு காஃபியோட ஃப்ளேவர் இன்னும் ப்ரிடாமினண்ட்டாக வேணும்னா இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். மீன்வெயிலில் இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் அல்லது மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 170 to 180 கிராம்ஸ் வரும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு போகிறோம். இப்போது நம்ம ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பட்டர், 1/2 கப் அளவுக்கு சுகர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுனாலும் விஸ்கை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டே இருந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போது கூடவே நம்ம கலந்து வச்சுருக்கிற காஃபியும் ஆட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு எக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலரில் ஃப்ளஃபியாக வரணும். அந்த அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து மீடியம் ஸ்பீடுக்கு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சிரும். பாருங்கள், லைட்டாக இருக்குது. இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது இந்த கலவையில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மைதா மாவு, பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட், அதை சிஃப்ட் பண்ணி உள்ளார ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை பொறுமையாக கலந்து விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பேக்கிங் பவுடர், சால்ட் அண்ட் மைதா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதை நல்லா ஆயில்லையோ இல்லை கீலையோ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற டோவை பிஸ்கெட்ஸாக ஷேப் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அது மேலே டாப்பிங் உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுகர் கோட்டட் குக்கீஸும் கொஞ்சமாக சாக்கோ சிப் குக்கீஸும் பண்ணுறதுக்காக இது எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுகர் கோட்டட் குக்கீஸ் செஞ்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்கோ சிப்ஸை மேலே வச்சுட்டு அதை லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே பேக் பண்ணிட வேண்டியது தான். இதை ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பேக் ஆகி வந்துடும். 15 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் காஃபி குக்கீஸ் எப்படி இருக்குதுன்றதை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அவனுக்கு அவன் டைம் மாறும். ஸோ உங்களுக்கு சைட்ஸ்லலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதை கூலிங் ரேக்கில் வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.